நம்ம தமிழ்ல இலக்கியத்துல காப்பியங்கள் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். நிறைய இலக்கியத்துல நூல்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த மணிமேகலைக்கு மாத்திரம் ஒரு தனி சிறப்பு உண்டு. நாம போற போக்குல அந்த காப்பியங்களை பற்றி சொல்லும்போது மணிமேகலை பேரை சொல்லிட்டு போவோம் ஒழிய, அந்த மணிமேகலையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தை தான் இன்னைக்கு நான் பதிவு செய்யறேன். தமிழ் அன்னைக்கு நம்ம இடுப்புல மேகலைன்னு சொல்லிட்டு அணிவிப்போம். அதை இப்ப சொல்லணும்னா ஒட்டியானம்னு சொல்லுவாங்க. அந்த மேகலை என்ற பெயர்ல ஒரு நூல் இருக்குன்னா மணிமேகலை. மணிமேகலைக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இப்ப யாருக்கிட்ட கேட்டாலும் நீங்க 3 விஷயத்த சொல்லுவாங்க: உணவு, உடை, இருப்பிடம். இதை மாத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. உணவு தான் முதல்ல பிரதானமா வரும். ஏனென்றால் பசி பிணி யாருக்கு வருகிறதோ அப்ப என்ன நடக்கும்னு மணிமேகலை சொல்லுது. அவங்க குலத்தை பத்தி மறந்துடுவாங்களாம், அவங்க கல்வியை பற்றி மறந்துடுவாங்களாம், அவங்க குலச்சிறப்புன்னா என்னன்னு தெரியாதான். அதாவது எல்லாத்தையுமே எழுந்துருவாங்க. அப்படி ஒரு பசிப்பிணின்றது வந்துருச்சுன்னா அதனால வரக்கூடிய பாதிப்புன்றது மற்ற ரெண்டை கூட மறக்கடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா மணிமேகலையில, யார் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுகிறார்களோ, யார் இந்த உணவு முதல்ல பசின்னு சொல்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அருமையான சிறப்புகள் நிறைந்த பேர் இந்த உலகத்துல நிற்கும். அவங்க மறைந்த பிறகு கூட அவங்களோட பேர் அழகா சரித்திரத்தில் பதிக்கப்படும் என்ற ஒரு அழகான கருத்தை இன்றல்ல நேற்றல்ல எப்போதோ அந்த மணிமேகலை நமக்கு எடுத்துரைக்கு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் ஆவடி பசுமை பூங்காவின் பிரதான வாயிற்கில் இருக்கும் பிள்ளையார் ஸ்டைலிஸ்ட் மற்றும் பிரவீன் டிஃபன் சென்டர், TNHB மெயின் ரோட், ஆவடி.